அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும், அதற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மேல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். லிங்க் இருக்கும், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. இப்போ 2024 குரு பயிற்சி நடக்குது. 2024 மே 1 காலை 11:06 குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையும் கொஞ்சம் மாறுபட்டு நேரம் முன்னப்பின வருது. ஆனால் என்னுடைய கணக்குப்படி 11:06 காலையில் மேசராசி கார்த்திகை 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷப ராசி கார்த்திகை 2ஆம் பாதத்துக்கு குரு பகவான் ஷிஃப்ட் ஆகிறார். குரு பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு சுழற்சி வருகிறார். ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் பயணிப்பார். இதே 12 ராசிக்கு பயணித்து ஒரு சுற்று வருவதுக்கு 12 ஆண்டுகள் ஆகும். இப்போது போன வருஷம் மேச ராசியில் இருந்த குரு பகவான் இப்போ இந்த வருஷம் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே 1 காலை 11:06. போன வருஷம் ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதம், மிருகசீலம் 1, 2ஆம் பாதம். இந்த ரிஷப ராசிக்காரங்க போன வருஷம் என்ன நடந்திருக்கும்? அதிகமான வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், வெளி மாநிலங்களுக்கு பயணத்தை மேற்கொண்டிருப்பீர்கள். அதனால் மிகுந்த அலைச்சலை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். வேலை போயிருக்கும், வேலையினால் பண விலையத்தை சந்தித்திருப்பீர்கள். பணம் லாஸ் ஆகிருக்கும், வேலை செஞ்சு வருமானம் வந்திருக்காது, பதவி உயர்வு டீக்ரேட் ஆகிருக்கும், விபத்துக்களை சந்தித்திருப்பீர்கள், ஹாஸ்பிட்டல் வைத்திய செலவுகளை சந்தித்திருப்பீர்கள், வீட்டில் கல்யாணம் காட்சின்னு ஏதோ சுப நிகழ்ச்சிகள் நடந்து செலவாகிருக்கும். சில பேருக்கு சொத்துக்கள் கையை விட்டு போயிருக்கும். வீடு, காடு, தோட்டம், துறவு, கார், வண்டி, வாகனம் கையை விட்டு போயிருக்கும். ஒன்று விற்றுருப்பீங்க, அல்லது ஏதாவது காரணத்துக்காக கையை விட்டு விலகி போயிருக்கும். நீங்கள் யார்ட்டையோ கடன் கொடுத்துருப்பீங்க, அல்லது கை மாத பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் திரும்ப வந்திருக்காது. அதனால் மனவேதனைக்கு ஆளாகி இருப்பீர்கள். பெருமைக்கு கௌரவத்துக்கு செலவு பண்ணியிருப்பீங்க, கையில் இந்த காசு காலியாக இருக்கும். மொத்தத்தில் போன வருஷம் கடுமையான உழைப்பு அதிகம், ஆனால் அதற்கான பலன் வரவு பணவரவு இல்லை. அதனால் மனவேதனை, மன உளைச்சல், மன சஞ்சலத்தை அடைந்திருப்பீர்கள். போன வருஷம் இதுதான் நடந்திருக்கும். சரி, இந்த வருஷம் ரிஷபத்துக்கு குரு பகவான் வராரு, ஜென்மத்துக்கு வராரு. இந்த வருஷம் என்ன நடக்கும்? குருவின் பேச்சை மட்டும் வைத்து நாம் இப்போது பேசியிருக்கோம், மற்ற கிரகங்களை கையில் எடுக்கவில்லை. சரி, இந்த வருஷம் ரிஷபத்துக்கு வர குரு பகவான் என்ன பண்ணுவார்? மெயின் பிரச்சனை ரிஷப ராசிக்கு தான் பிரச்சனையே அதிகம். ஏன் அப்படின்னா, குரு பகவானும் சுக்கிரனும் பயங்கரமான எதிரிகள், பகைவர்கள். 2 பேருக்கும் ஆகாது. குருவுக்கு சுக்கிரனை பார்த்தா பிடிக்காது, சுக்கிரனுக்கு குரு பகவானை பார்த்தா பிடிக்காது. ஸோ ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அங்கே குரு பகவான் போய் இப்போ ட்ராவல் பண்ணி அங்கே போய் ஸ்டே பண்ணுறாரு 1 இயர். பயங்கரமான புகைச்சல் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவார்? குரு பகவான்ங்கிறது, குருங்கிறது பணம். என்ன பண்ணுவார்? நம்பர் 1, ரிஷப ராசியில் பிறந்த கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி 1, 2, 3, 4ஆம் பாதம், மிருகசீலம் 1, 2 பாதத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்கள் திரைப்பட தொழிலில் இருந்தால், திரைப்படம் தயாரிப்பவர்களாக இருந்தால் இந்த வருஷம் பயங்கரமான லாஸை கொடுக்கும். உங்களுக்கு எதிராகத்தான் அமையும். போட்ட பணத்தை திரும்ப எடுக்கிறது கஷ்டம். அதனால் இந்த வருஷம் நிறைய நிதானத்தை கையாள வேண்டியது அவசியம். அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா பணம் போயிடும். அழகு சார்ந்த தொழில்கள், பியூட்டி பார்லர், மேக்கப்பு, அது இதுன்னு வர்றது, வெள்ளி சார்ந்த கடை அல்லது பால் சம்மந்தப்பட்ட தொழில், இந்த சம்பந்தமான தொழில்களில் எச்சரிக்கை தேவை. பெரிய அளவில் முதலீடு செய்தால் இழப்பை சந்திக்க வேண்டி வரும். கவனம் தேவை. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரிஷபத்து குருவருடைய நன்மை 1, காதல் வெற்றியில் முடியும். காதல் கற்பியலில் முடியும். கற்பியல் மீன்ஸ் கல்யாணம். கலவியல் என்பது திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கை. காதல் திருட்டுத்தனமாக தெரிஞ்சு திரையம் பண்ணுறது கலவியல். கற்பியல் என்பது திருமணம்.
ஊரறிய உலகறிய அப்பா அம்மா கூட்டம் வச்சு தாலி கட்டுறது கற்பியல். காதல் கற்பியலில் முடியும், திருமணத்தில் முடியும், சுபமாக முடியும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அப்பாவுடைய சொத்துக்கள் கைக்கு வரும், அப்பாவோட இந்த கருத்து வேறுபாடுகள் மறையும், உயர்கல்விக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் இந்த வருஷம். சரி, என்ன எகென்ஸ்டாக என்ன நடக்கும்? மாமனார் காணாமல் போயிடுவாரேன், மாமனாரை விட்டு சொத்து அவுட்டு, மாமனார் வீட்டு சொத்துக்கள் கைவிட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. மாமனார் வீட்டில் கருத்து வேறுபாடுகள் வரும், மாமனார் மாமியாரோட கருத்து வேறுபாடுகள் வரும், மைத்திரோட கருத்து வேறுபாடுகள் வரும், நண்பர்களால் பிரச்சனைகள் வரும், பார்ட்னர்ஸ் கூட கருத்து வேறுபாடுகள் வரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும். 12 வருஷம் கழித்து திரும்ப குரு பகவான் ரிஷபத்துக்கு வர்றார். 12 வருஷத்துக்கு முன்னே இருந்தார் ரிஷபத்தில். இப்போ 12 வருஷம் கழித்து திரும்ப அதே இடத்துக்கு வர்றாரு. இப்போ நம்ம சொன்ன பதில் குரு பகவான் ரிஷபத்தை நோக்கி இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதை வைத்து சொல்லப்பட்ட பலன்கள் இவை. இதையும் தாண்டி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது இவைகளின் பார்வைகள், இவர்களின் பயணங்கள், இதை வச்சு இன்னும் பலன்கள் நிறைய நடக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், எல்லாம் கலந்து தான் வரும். அதையும் தாண்டி நீங்கள் பிறந்த ராசி நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி, ஜாதகத்தை பேஸ் பண்ணி தசா புத்தி ஓடி இருக்கும், தசா புத்தி அந்தரம் ஓடி இருக்கும். அது ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கெடுபலன்கள் குறைவாக இருக்கும். உங்களுக்கு தசா புத்தி எதிராக இருந்தால் கெடுபலன்கள் கூடுதலாக அதிகமாகும். எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. என்னுடைய மதிப்பெண்கள் ரிஷபராசிக்கு மதிப்பெண்கள் 60. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். லிங்க் இருக்கும், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. அஸ்ட்ரோ மாங்குடி வந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.